உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். ரெண்டு 11/2015 ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. ஷஷ்டி திதி பகல் 10:05 வரை, பின்பு சப்தமி. புனர்பூச நட்சத்திரம் இரவு 9:49 வரை, பின்பு பூச நட்சத்திரம். அமிர்த யோகமானது இரவு 9:49 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் குருவானவர் செவ்வாய் சேர்க்கப்பட்டு இருப்பது, 7ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும், சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனானவர் 2இல் அமையப்பெற்று 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். சூரியனானவர் 6இல் இருப்பதால் எதையும் சமாளிக்க முடியும். பேச்சில் நிதானத்தினை கடைபிடிப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் அமையப்பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். தொழிலில் லாபமும், இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் செவ்வாயும் 4ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, கோபத்தை குறைப்பது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் குருவும் 3ஆம் வீட்டில் சூரியன் புதனும் சஞ்சரிப்பதால் பிரச்சனைகள் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருப்பதன் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும். தாராள தன வரவுகளும், கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, சந்திரன் 10இலும் 3இல் சனியும் சஞ்சரிப்பதால் தாராள தன வரவுகள் இருக்கும் என்றாலும் 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சை குறைக்க வேண்டும். கோபத்தை குறைப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் அமையப்பெற்று ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளால் கூட சாதகமான பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் செவ்வாய் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதும், இன்று மதியம் 3:45 வரை 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அனுகூலமற்ற அமைப்பு ஆகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகும். எதிலும் நிதானமாக செயல்படுவது, கோபத்தை குறைப்பது நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தனுசு ராசி நேயர்களே, ராசியாதிபதி குரு 9இல் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் தொழிலில் லாபம், உத்தியோகத்தில் மேன்மைகள் எல்லாம் இருக்கும் என்றாலும் இன்று மதியம் 3:45 பிறகு சந்திரனானவர் 8இல் அமையப்பெற்று சந்திராசிரமம் நடைபெற இருப்பதால் வீண் குழப்பங்கள் ஏற்படலாம்.